இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 வெப்ப இயற்பியல்ல உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான ஒரு சோதனையை நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல வெப்ப விரிவு அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும், திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, வெப்பப்படுத்தும் போது தன்னுடைய அளவுல விரிவடையும் அப்படிங்கிறது நமக்கு இல்லைங்களா? ஸோ திண்மம், திரவம், வாயு மூணுமே வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோதனையை பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொள்கலன் இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கொள்கலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொள்கலன் இதுதான் கொள்கலன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிறமுள்ள திரவத்தை நிரப்பியிருக்காங்க. ஏன் நிறமுள்ள திரவம் அப்படின்னா, அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சாதாரணமாக நிறமற்ற திரவமாக இருந்தால், தண்ணீர் மாதிரியான திரவமாக இருந்தால் நம்மளால் அதனுடைய லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறமுள்ள திரவம். சப்போஸ் அது நிறம் இல்லாத திரவமாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு நிறமையை கூட அதில் சேர்த்திக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த கொள்கலனில் பயன்படுத்தி இருக்கிறது ஒரு நிறமுள்ள திரவம். சரிங்களா? அது முதல்ல பார்த்தீங்கன்னா, இது புரியறதுக்காக நான் சைடில் சும்மா கொஞ்சம் ரஃபாக வரைகிறேன். ஸோ இதுதான் அந்த கொள்கலன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்ன இருக்குது, ஒரு கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு ராடு, கெப்லரி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டியூப் ஒன்று இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரவத்தால் நிரப்பியிருக்காங்க. ஸோ திரவம் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம நிரப்பும் போது எது வரைக்கும், எந்த லெவல் வரைக்கும் இருக்கோ அந்த லெவலை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா L1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையை திரவம் நிரம்பி இருக்கிற இந்த நிலையை L1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், வெப்பப்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெருப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வெப்பப்படுத்துகிறோம். ஸோ இப்படி வெப்பப்படுத்தும் போது என்னாகும், நல்லா கவனிங்க. இந்த திரவத்தினுடைய நிலை ஆக்சுவலாக வெப்பப்படுத்தும் போது என்னாகணும், வெப்ப விரிவு காரணமாக இங்கிருந்து மேலே போகணும். அதுக்கு பதில் என்ன ஆயிரும்னா அதனுடைய அளவு குறைஞ்சு கீழே வந்துடும். இங்கே வரைக்கும் இருக்க வேண்டியது வெப்பப்படுத்தும் போது நிலை உயர்ந்திருக்க வேண்டியது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெப்பப்படுத்தணும்னா இந்த திரவத்தினுடைய நிலை கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு L1லேருந்து மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே வந்துடும். இப்போ புதுசாக இருக்கிற இந்த நிலையை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா L2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு இங்கே சந்தேகம் வரலாம், அது எப்படி வெப்பப்படுத்தும் போது திரவம் விரிவடையும், அப்போ கண்டிப்பாக L1லேருந்து மேலே தானே போயிருக்கணும், அது ஏன் கீழே வருது அப்படின்னா, நாம் இங்கே கவனிக்க வேண்டியது திரவத்தை நேரடியாக நம்ம வெப்பமூட்டலை. அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குடுவையில் வச்சு தான், ஒரு கொள்கலனில் வச்சு தான் வெப்பமூட்டுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கொள்கலன் இருக்கு இல்லையா, அது ஒரு திண்ம பொருள், அதுவும் வெப்பத்தால் விரிவடையும். விரிவடையும் போது இந்த கலனுடைய கொள்ளளவு கொஞ்சம் அதிகமாயிரும், கொஞ்சம் பெருசாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், திரவம் L1 நிலையிலிருந்து இது எங்கே வந்துடும், L2ங்கிற இந்த கீழே இருக்கிற நிலைக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ணீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா L2லேருந்து இப்போது புதுசாக ஒரு நிலைக்கு போகும். அந்த நிலையை நம்ம L3ன்னு வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க. அப்போது இப்போ நாம் ஃபஸ்ட்டு நம்ம வெப்பப்படுத்த ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அது L3க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நாம் என்ன முடிவுக்கு வந்திருப்போம் அப்படின்னா, திரவம் L1ங்கிற நிலையில் இருந்துச்சு, இப்போ L3ங்கிற நிலைக்கு போயிருச்சு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை தான் வெப்ப விரிவு மதிப்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால் அந்த மதிப்பை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா தோற்ற வெப்ப விரிவு. அது உண்மையான வெப்ப விரிவு அல்ல, நமக்கு அது தோணுது L1லேருந்து இப்போ L3க்கு போயிருச்சுன்னு நமக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, திரவம் ஃபஸ்ட்டு வெப்பப்படுத்தினதுனால இந்த கொள்கலன் விரிவடைஞ்சதுனால திரவம் முதல்ல இருந்த இடம் நமக்கு என்னன்னு தான் எடுத்துக்கணும்னா L2.
ஸோ L2ல இருந்து தான் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வெப்பம் வந்து அந்த திரவத்தை விரிவடையறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நாம L1லேருந்து L3க்கு உள்ள வேறுபாட்டை நம்ம தோற்ற வெப்ப விரிவுன்னு சொல்லணும். உண்மையான வெப்ப விரிவு எங்கன்னா கலன் விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் திரவத்தினுடைய நிலை L2ல இருந்தது இல்லையா? ஸோ இந்த L2ல இருந்து கடைசியா இருக்கிற இந்த L3 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாட்டை தான் வந்து நம்ம உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதை வந்து ஃபார்முலாவா எழுதும்போது உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா L3 மைனஸ் L2. ஏன் L3 மைனஸ் L2? மறுபடியும் சொல்றேன். கலன் விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், இந்த திரவம் வந்து இந்த L3ங்கிற இந்த நிலைக்கு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து திரவம் விரிவடைஞ்சு L2க்கு போயிருக்கும், சாரி L3க்கு போயிருக்கும். L2ல இருந்து L3க்கு போயிருக்கும். அதுதான் உண்மையான வெப்ப விரிவு. ஏன் தோற்ற விரிவுன்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெப்பப்படுத்துறதுக்கு முன்னாடி திரவம் L1ல இருந்துச்சு. வெப்பப்படுத்தும் போது முதல்ல கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம கீழே வந்ததை கணக்கில் எடுத்துக்காம கடைசி அது L3ல இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு L1க்கும் L3க்கும் நடுவில் இருக்கிற அந்த வேறுபாடு, அதாவது L3 மைனஸ் L1 நம்ம கணக்கில் எடுத்தோம்னா அது வந்து தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து தோற்ற வெப்ப விரிவையும் உண்மையான வெப்ப விரிவையும் கணக்கிடுவதற்கான ஒரு சோதனை. ஸோ மிகவும் எளிமையான சோதனை, ஈஸியாக எழுதி நம்ம மதிப்பெண் வாங்கிடலாம். தேங்க்யூ.